பேரிடர் காரணமாக சேவைக்கு சமூகமளிக்க முடியாத அரசு ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பான சுற்றறிக்கை அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பிரதி செயலாளர்கள் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விசேட விடுமுறையானது பேரிடர் காரணமாக தங்களுடைய வதிவிடங்களில் இருந்து பொது போக்குவரத்தில் சேவைக்கு சமூகமளிக்க முடியாத அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்து பிரச்சினை மற்றும் வீதி தடை பிரச்சினைகள் காரணமாக சேவைக்கு சமூகமளிக்க முடியாமல் இருந்த மற்றும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் தங்களால் சேவைக்கு செல்ல முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளர் அதை சான்றுபடுத்தி கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரைக்கு அமைவாக அந்த விண்ணப்பமானது நிறுவன தலைவர்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விண்ணப்பமானது அதாவது விசேட விடுமுறைக்கான விண்ணப்பம் கிராம உத்தியோகத்தரால் பரிந்துரைக்கப்பட்டதன் அடிப்படையில் பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்டதன் அடிப்படையிலும் நிறுவன தலைவரிடம் வழங்கப்பட வேண்டும். இதனை நிறுவன தலைவர் பரிசீலித்ததன் பின்னர் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கு பிறகு இந்த விண்ணப்ப படிவமானது திணைக்களத்திற்கு அனுப்பப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் எத்தனை நாட்கள் விடுமுறை எடுத்தார்களோ அத்தனை நாட்களையும் விசேட விடுமுறையாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.